20லிருந்து 30 வயசு உள்ளவங்கலாம் எந்தெந்த விஷயங்கள அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்கணும்னு இந்த காணொளியில நம்ம முழுமையா பார்க்க போறோம். இது உங்கள் சர்வமீன் சேனல். முதல் விஷயம், நம்மளோட பலத்தை நாம கண்டுபிடிக்கணும். இங்க பலம்னு சொல்றது நம்மளோட திறமையை தான் நான் சொல்றேன். ஏன்னா இங்க இருக்கிற ஒரு சில பேருக்கு உங்களோட திறமை என்ன அப்படின்னு கேட்டா கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க திறமைக்கு அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது தான். அதனால் 30 வயசுக்குள்ள உங்களோட திறமைகள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி நம்மளோட கேரக்டர் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது நம்மளோட வீக்னஸ் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது 2வது விஷயம், உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நீங்கள் போகணும். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யணும். சில பேருக்கு அவங்களோட குடும்ப சூழ்நிலைனால அவங்களுக்கு பிடிக்காத வேலைகளை கூட செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களுக்கு பிடிச்ச வேலையோ இல்லை பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் செய்யுங்க. ஏன்னா கனவுகளுக்கு நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டோம்னா நாம் கடைசி வரைக்கும் நம்ம நினைக்கிறது எல்லாமே கனவாகவே போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. அடுத்தது 3வது விஷயம், உங்களுக்குன்னு ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணாதான் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்கன்னு உங்களுக்கும் தெரிய வரும், மற்றவங்களுக்கும் தெரிய வரும். அதனால் கோல் ரொம்பவே முக்கியம். அதை செட் பண்ண கற்றுக்கோங்க. ஒருவேளை எனக்கு கோல் செட் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது 4வது விஷயம், உங்களுக்குன்னு ஒரு நல்ல நண்பனை தேடுங்க. ஏன்னா வாழ்க்கையில் உண்மையான நண்பர்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நமக்கு ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு நண்பன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனையை நம்ம சொல்லும்போது நமக்காக நம்ம நண்பன் யோசிப்பான். முடிஞ்ச அளவுக்கு அவனால் முடிஞ்ச உதவி அவன் செய்வான். அதனால் நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியம். சரி, நான் பழகிறவங்க உண்மையான நண்பர்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே அது சம்மந்தமாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது 5வது விஷயம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அதாவது காலேஜெலாம் முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போவீங்க. அப்போது அதிலிருந்து வர காசு வச்சு உங்கள் லைஃப்பை நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா நம்மளோட பணத்தை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுறப்ப தான் நமக்கு டிசிப்ளின் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை நாம் வாங்கி தர அளவுக்கு லைஃப்பை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அடுத்தது 6வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ரிஸ்க் எடுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா 20லேருந்து 30 வயசு உள்ளவங்களாம் ரிஸ்க் எடுக்க நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது 7வது விஷயம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேசிவ் இன்கம்மை வர வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது செயலற்ற வருமானத்தை வர மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். பேசிவ் இன்கம்மாக நமக்கு வர வைக்கிறதுக்கு நாம் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த ஆன்லைன் மூலமாகவே நம்மளால் நிறைய பேசிவ் இன்கம்மை வர வைக்க முடியும். அதனால் பேசிவ் இன்கமுக்கு முடிஞ்ச அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க பாருங்கள். அடுத்தது 8வது விஷயம், இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது, எப்படி முதலீடு செய்கிறது, நாம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் செலவு செய்யணும், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம செலவு செய்யக்கூடாது, இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா இந்த 30 வயசுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்டிங், சேவிங்ஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாலே ஃப்யூச்சரில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தது 9வது விஷயம் என்னென்னா, சரியான லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியான லைஃப் பார்ட்னரை நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க தான் கடைசி காலத்துக்கு வரைக்கும் உங்கள் கூட இருக்க போகிறவங்க. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சரியான லைஃப் பார்ட்னரை நீங்கள் அமைச்சிக்கணும். இப்போது நான் சொன்ன இந்த 9 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக 20லேருந்து 30 வயசு உள்ளவங்களாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒருவேளை எனக்கு 30 வயசு மேலே ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் சொன்ன எதுவுமே நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இப்போயாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நேரத்தை யாரும் வீணடிக்காதீங்க. முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஏன் இந்த யூடியூப் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களை நீங்கள் நிறைய பார்க்கும்போது நீங்கள் அதிகமாக நேரத்தை வீணடிப்பீங்க. அதுக்கு நான் என்டர்டெயின்மெண்ட்டே பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டை நீங்கள் செட் பண்ணியே ஆகணும். அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க.
போதும். அதுக்கு மேலே உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் வீடியோஸை நிறைய பாருங்கள். ஃபினான்ஷியலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இன்வெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவராக இருந்தால் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் எல்லாருமே உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணுறது விதமாக சோஷியல் மீடியாவை சரியான முறையில் பயன்படுத்துங்க. நம்ம சேனலை செல்ஃப் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன், ஜிகே, தமிழ் ஸ்டோரிஸ் இது சம்மந்தமான காணொளிகள் நம்ம பதிவிட்டுட்டு வரோம். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.